Hi students, welcome to நம்ம tuition 9th max chapter 1ல exercise 1.5 பார்க்கலாம். 5th sum, if a equal to BCEGH, B equal to ACDGI, C equal to ADEGH, then show that A minus B intersection C equal to A minus B union A minus C. given data என்னன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. A ஓட செட்டு, B ஓடது, C ஓடது, இந்த மூணு செட்டுமே நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அதை எடுத்து எழுதிக்கோங்க. A minus B intersection C equal to A minus B union A minus C. LHS, RHS, LHS என்னன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. A minus B intersection C. இதில் bracket first கண்டுபிடிக்கலாம். B intersection Cனா B ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. intersection போட்டு C ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷனா என்னது சேமா இருக்கிறத எழுதணும். அப்போ A, D, G இந்த மூணு தான் இதில் சேமா இருக்கு. இந்த ரெண்டு செட்டில் என்ன சேமா இருக்குன்னு பார்த்துட்டு அதை எடுத்து எழுதிக்கோங்க. B intersection C ஓட ஆன்சர் என்ன? A, D, G. அடுத்து என்ன பண்ணணும்? A minus B intersection C. இந்த மொத்தத்தையும் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் A ஓட செட் எழுதிக்கோங்க, மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்து இங்கே என்ன இருக்கு? B intersection C இருக்கா? அதோட ஆன்சர் என்ன? ADG. இப்போ இது மைனஸ்னா என்ன பண்ணணும்? சேமா இருக்கிறத கேன்சல் பண்ணணும். G மட்டும்தான் சேமா இருக்கு, அதை கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் இந்த ஃபர்ஸ்ட் செட்ல என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கணும். BCEH இது மட்டும்தான் எடுத்து எழுதணும். செகண்ட் செட்ல இருக்கிறத எழுதக்கூடாது. இது வந்து ஈக்குவேஷன் 1. இப்போ RHS பார்க்கலாம். RHS என்ன? A minus B union A minus C. ஃபர்ஸ்ட் A minus B கண்டுபிடிக்கணும், அடுத்து A minus C கண்டுபிடிக்கணும். வந்த ரெண்டு ஆன்சரை யூனியன் பண்ணணும். A minus Bனா A ஓட செட் எழுதிக்கோங்க, மைனஸ் போட்டுட்டு B ஓட செட் எழுதிக்கோங்க. மைனஸ்னா என்ன பண்ணணும்? சேமா இருக்கிறத கேன்சல் பண்ணணும். CG இந்த ரெண்டு தான் இதுல சேமா இருக்கு இந்த ரெண்டு செட்ல. பேலன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும். BEH இது வந்து A minus B ஓட ஆன்சர். இப்போ A minus Cனா A ஓட செட் எழுதுங்க, மைனஸ் போட்டுட்டு C ஓட செட் எழுதுங்க. ரெண்டுத்துல என்ன சேமா இருக்குன்னு பாருங்க. EGH இங்கேயும் EGH இருக்கு. பேலன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் செட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதணும். B, C இது மட்டும்தான் ஆன்சர் A minus Cக்கு. இப்போ A minus B யூனியன் A minus C வந்த ரெண்டு ஆன்சரை யூனியன் பண்ணணும். BEH யூனியன் BC ரெண்டு யூனியன் பண்ணா ஃபர்ஸ்ட் யூனியன்னா என்னது? கம்பைன் பண்ணணும் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த செட்ல இருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. இந்த செட்ல இங்க என்ன இல்லையோ அதை எடுத்து எழுதணும். B ஆல்ரெடி இருக்கு, அப்ப எழுதக்கூடாது. C இல்லையா? அப்ப C எடுத்து எழுதிக்கணும். இது ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 சேமா இருக்கு. ஃப்ரம் 1 and 2 போட்டுட்டு LHS equal to RHS போடுங்க. என்ன கண்டுபிடிச்சிங்க? A minus B intersection C equal to A minus B union A minus C. இந்த ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலண்ட் நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி எழுதி காட்டணும். அடுத்து hence proved கண்டிப்பா எழுதணும். இப்போ 6th sum பார்க்கலாம். If A equal to X equal to 6n, n belongs to W, Wனா whole number and n lesser than 6. ஹோல் நம்பர்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், லெஸ்ஸர் தென் 6னா 5 வரைக்கும் எழுதணும். அப்போ 0 to 5 எழுதுங்க. B பாருங்க, x equal to 2n, n belongs to n. nனா நேச்சுரல் நம்பர், 2 lesser than n, lesser than or equal to 9. அப்போ என்ன பண்ண? 2க்கு அடுத்த நம்பர்ல இருந்து எழுதுறோம். 3 to 9. ஏன்னா இங்க lesser than or equal to கீழே கோடு இருக்கிறதுனால இந்த 9 கண்டிப்பா நீங்க எழுதணும். அப்போ 3, 4, 5, 6, 7, 8, 9 வரும். இப்போ C பாருங்க, x equal to 3n, n belongs to n. இதுவும் நேச்சுரல் நம்பர். 4 lesser than or equal to n, lesser than 10. அப்போ 4 எழுதணும், 9 வரைக்கும் எழுதணும், 10 எழுதக்கூடாது. இங்க lesser than or equal to கொடுத்துருக்காங்க, அதனால 4. இங்க வெறும் lesser thanன்றதுனால பிஃபோர் நம்பர் 10க்கு முன்னாடி நம்பர் என்னது? 9. அது வரைக்கும் எழுதிக்கணும். தென் ஷோ தட் A minus B intersection C equal to A minus B union A minus C. ஏபிசியை நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதிட்டு அப்புறம் நீங்கள் இந்த ப்ரூவ் பண்ணணும். இப்போ சொல்யூஷன் பாருங்க. கிவன் டேட்டா என்னன்றதை எடுத்து எழுதுங்க. ஏ என்ன லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் வந்து 6n, n ஹோல் நம்பரு, n லெஸர் தென் 6னா 0 to 5 சொன்னா அப்போ என்னோட வேல்யூ எடுத்து எழுதுங்க. 0, 1, 2, 3, 4, 5னு எழுதிக்கோங்க. இந்த என்னோட வேல்யூஸை நான் இந்த 6n இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். x equal to 6n போட்டுக்கோங்க. A equal to 6 into 0, 6 into 1, 6 into 2, 6 into 3, 6 into 4, 6 into 5. இந்த 0 to 5 வேல்யூஸை இந்த n இருக்க இடத்துல நீங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். புரியுதா? இப்போ என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். 6 into 0, 0, 6 1s are 6, 6 2s are 12, 6 3s are 18, 6 4s are 24, 6 5s are 30. இந்த வேல்யூஸ் தான் A ஓடது. இந்த மாதிரி A equal to போட்டு நீங்க எழுதிக்கோங்க. இப்போ B என்ன கொடுத்துருக்காங்க? x equal to 2n,
n belongs to n natural number, 2 lesser than n lesser than or equal to 9. அப்ப 2க்கு அடுத்த நம்பர் 3ல இருந்து எழுதணும், 9 வரைக்கும் எழுதணும். 3 4 5 6 7 8 9. இப்ப x வந்து 2n னா இந்த 3ல இருந்து 9 வரைக்கும் எழுதி இருக்கோம்ல நம்பர்ஸ், இத வந்து இந்த n இருக்க இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். b equal to போட்டுக்கோங்க. 2 into 3 2 into 4 2 into 5 2 into 6 2 into 7 2 into 8 2 into 9 up to 9 வரைக்கும் எழுதிக்கோங்க. இப்போ என்ன செய்யணும், மல்டிப்ளை செஞ்சு b ஓட ஆன்சர் எழுதணும். b equal to போட்டு 2 3s are 6 2 4s are 8 2 5s are 10 2 6s are 12 2 7s are 14 2 8s are 16 2 9s are 18. இதுதான் b ஓட வேல்யூ. இப்போ c பாருங்க, x equal to 3n, n belongs to n, 4 lesser than n lesser than 10, lesser than or equal to n. இப்போ பாருங்க 4 lesser than or equal to n னா நீங்க 4 கண்டிப்பா எழுதணும். lesser than 10 னா 10க்கு முன்னாடி 9 வரைக்கும் எழுதணும். அப்போ 4 5 6 7 8 9. இந்த n வேல்யூஸ இந்த 3n இருக்க இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 3 into 4 3 into 5 3 into 6 நான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. x equal to 3n போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல c equal to இந்த 3n இருக்க இடத்துல இந்த நம்பர்ஸை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 3 into 4 3 into 5 3 into 6 3 into 7 3 into 8 3 into 9. இந்த மாதிரி எழுதிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல தான் நீங்க மல்டிப்ளை செஞ்சு காட்டணும். 3 4s are 12 3 5s are 15 3 6s are 18 3 7s are 21 3 8s are 24 3 9s are 27. இது c ஓடது. அதுக்கு அடுத்தது வந்து நீங்க என்ன பண்ணணும், இந்த a b c கண்டுபிடிச்சு இல்லீங்களா, அதெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ உங்களுக்கு சம் போடும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், a minus b intersection c equal to a minus b union a minus c. LHS RHS LHS என்னன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். b intersection c, b ஓட செட் எழுதிக்கோங்க, இன்டர்செக்ஷன் போட்டு c ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷன்னா என்ன சேமா இருக்குன்னு பார்க்கணும். 12 18 அந்த ரெண்டு நம்பர் தான் இந்த ரெண்டு செட்ல சேமா இருக்கு. அப்போ b intersection c ஓட ஆன்சர் என்னன்னா 12, 18. a minus b intersection c, a செட் எழுதிக்கோங்க, மைனஸ் போட்டுட்டு இப்ப கண்டுபிடிச்ச ஆன்சர் என்னது 12, 18 அதை எடுத்து எழுதிக்கோங்க. மைனஸ்னா என்ன பண்ணும், சேமா இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் ஃபர்ஸ்ட் செட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதணும். 0 6 24 30 இது மட்டும் தான் எடுத்து எழுதணும். இது ஈக்குவேஷன் 1. இப்ப RHS பார்க்கலாம். a minus b union a minus c. ஃபர்ஸ்ட் a minus b கண்டுபிடிங்க. a செட் எழுதுங்க, மைனஸ் போட்டுட்டு b செட் எடுத்து எழுதுங்க. மைனஸ்னா என்ன பண்ணும், சேமா இருக்கிறத கேன்சல் பண்ணணும். ரிமைனிங் இந்த ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும். 0 இருக்கு 24 இருக்கு 30 இருக்கு, இதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப a minus c, a செட் எடுத்து எழுதிக்கோங்க, மைனஸ் போட்டுட்டு c செட் எடுத்து எழுதிக்கோங்க. சேமா என்னெல்லாம் இருக்கோ கேன்சல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் செட்ல என்ன ரிமைனிங் இருக்கு, 0 6 30. இதுதான் a minus c ஓட ஆன்சர். இப்ப a minus b யூனியன் a minus c பண்ணணும். வந்த ரெண்டு ஆன்சர் என்ன பண்ணணும், யூனியன் பண்ணணும். யூனியன் என்ன கம்பைன் பண்ணி எழுதணுமா, ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. செகண்ட் செட்ல இங்க என்ன இல்லையோ அதை எடுத்து எழுதணும். அப்போ 6 மட்டும் தான் இல்ல, 0 30 ஆல்ரெடி இருக்கு இந்த செட்ல. 6 இல்லன்றதுனால 6 மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. இது ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 சேமா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், from 1 and 2 LHS equal to RHS. என்ன கண்டுபிடிச்சீங்க, a minus b intersection c equal to a minus b union a minus c. hence proved கண்டிப்பா எழுதணும். இதுதான் 6th sum ஓட ஃபைனல் ஆன்சர். இப்ப 7th sum பார்க்கலாம். if a equal to minus 2 0 1 3 5 b equal to minus 1 0 2 5 6 c equal to minus 1 2 5 6 7, then show that a minus b union c equal to a minus b intersection a minus c. அதே மாதிரி LHS RHS ன்னு கண்டுபிடிக்கணும். ABC கொடுத்துட்டாங்க. கிவன் டேட்டா என்னன்றதை கண்டிப்பா எடுத்து எழுதிக்கோங்க. ABC இந்த மூணு செட்டுமே என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், a minus b union c equal to a minus b intersection a minus c. LHS என்னன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல கண்டுபிடிக்கலாம். b யூனியன் cனா b ஓட செட் எழுதிக்கோங்க, யூனியன் போட்டு c ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. யூனியனா கம்பைன் பண்ணணும் இல்லையா, ஃபர்ஸ்ட் இந்த செட்ல இருக்கிறத எடுத்து எழுதிட்டு இந்த செகண்ட் செட்ல இங்க என்ன இல்லையோ அதை எடுத்து எழுதணும். 7 மட்டும்தான் இல்ல, அப்ப 7 மட்டும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த a minus b யூனியன் c கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன பண்ணணும், a செட் எடுத்து எழுதிக்கணும், மைனஸ் b யூனியன் cக்கு என்ன ஆன்சர் கிடைச்சதோ அதை எடுத்து எழுதிட்டு மைனஸ்னா என்னெல்லாம் சேமா இருக்கோ அதை கேன்சல் பண்ணணும் இல்லையா. 0 5 இது ரெண்டு தான் இங்க சேமா இருக்கு. பேலன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் செட்ல என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கணும். -2 1 3 இந்த மூணு தான் இங்க சேமா இருக்கு, அதை எடுத்து எழுதிக்கோங்க. இது ஈக்குவேஷன் 1.
இப்ப RHS என்ன a மைனஸ் பி இன்டர்செக்ஷன் a மைனஸ் சி. ஃபர்ஸ்ட் a மைனஸ் பி கண்டுபிடிங்க. a ஓட செட் எழுதிக்கோங்க, மைனஸ் போடுங்க, b ஓட செட் எழுதிங்க. மைனஸ்னா என்ன பண்ணும், சேமா இருக்கு, அதை கேன்சல் பண்ணணும் இல்லையா. 0வும் 5வும் தான் சேமா இருக்கு. ரிமைனிங் இந்த ஃபர்ஸ்ட் செட்ல என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கணும். -2 1 3 இது a மைனஸ் b ஓட ஆன்சர். இப்ப a மைனஸ் சிக்கு பாருங்க, a எழுதுங்க, மைனஸ் போடுங்க, c ஓட செட் எழுதுங்க. மைனஸ்ல என்ன சேமா இருக்குன்னு பாருங்க, 5 மட்டும் தான் இங்க ரெண்டு செட்ல சேமா இருக்கு. பேலன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் செட்ல என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கணும். -2 0 1 3 இதுதான் a மைனஸ் சி ஓட ஆன்சர். இப்போ a மைனஸ் பி இன்டர்செக்ஷன் a மைனஸ் சி பண்ணணும். வந்த ரெண்டு ஆன்சருமே இன்டர்செக்ஷன். -2 1 3 இன்டர்செக்ஷன் -2 0 1 3 இன்டர்செக்ஷனா என்ன சேமா இருக்கோ அதை எடுத்து எழுதணும். -2 1 3 அதே மாதிரி இங்க -2 1 3 இருக்கு. அப்ப அதுதான் a மைனஸ் பி இன்டர்செக்ஷன் a மைனஸ் சி ஓட ஆன்சர். இது ஈக்குவேஷன் 2. இப்ப ரெண்டு ஆன்சருமே ஈக்குவலா இருக்கு இல்லையா. அப்போ from 1 and 2 LHS equal to RHS, a minus b union c equal to a minus b intersection a minus c. என்ன கண்டுபிடிச்சிங்கன்றத கண்டிப்பா எழுதிட்டு hence provedன்னு எழுதிடுங்க. இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம டியூஷன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.